ஒரு தாய்க்கு ஒருவேளை உடல் நலம் அற்று போனால் அந்த குழந்தைக்கு அந்த உணர்வை கொடுப்பதை விட ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தாய் அந்த இடத்திலே வந்து நிற்பாள், என்ன ஆகிவிட்டது என சொல்லி. தாயினுடைய இதயம் ஏன் துடிக்கிறது, ஏன் குழந்தையின் சார்பாக இருக்கிறது? குழந்தையினுடைய செல்கள் தான் தாய்க்குள்ளே வாழ்ந்து கொண்டே இருக்கிறது, அது அழிவதில்லை. என்று தாய் மறிக்கிறாளோ அந்த நேரத்தில் தான் உங்களுடைய அல்லது என்னுடைய செல் என்னுடைய தாயினுடைய உருவில் மரித்து போகிறது. என்னுடைய தாய் உயிரோடு இருக்கும் வரை ஒரு குழந்தையினுடைய செல் அந்த தாய்க்குள்ளே வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. நம்மை வெறுமனை பெற்றெடுத்தவுடன் நமக்கும் தாய்க்குமான உறவு முறிந்து விடவில்லை, அது முடிந்து விடுவதும் இல்லை. அந்த உறவை பாதுகாக்கிற இந்த செல்லுடைய அமைப்பு இருக்கிறதே, உங்களுடைய செல்கள் உங்கள் தாயில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் கிறிஸ்துனுடைய செல்கள் அந்த அன்னை மரியாளிடம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. தாய் மரியாளுக்கு மரணமில்லை என்று சொன்னது.